ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் இருக்கார் இல்லையா, அவர் BB7 ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் உள்ளே போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரக்ஷிதாவுக்கு அந்த ட்ராஃபியை ஒரு மொமெண்டமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ ரக்ஷிதா விஷயத்தில் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரக்ஷிதா உங்களுக்கு எதிராக அதிகமான போஸ்ட் போட்டாங்களே, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக BB7 போனது என்ன அப்படின்னா போன சீசனில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீசனில் அவங்களுக்கு ஒரு மொமெண்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வெளில பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன அப்படின்னா உமனாக ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும், உமன் ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆசையை தான் போட்டிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்க ஃபிலாசபிலாம் போட்டது என்ன அப்படின்னா இன்னமுமே அவங்க அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறலை அப்படின்றத எனக்கு கம்யூனிகேட் பண்ண நினச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா ரக்ஷிதா அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. ஸோ என்னோட சேர மாட்டாங்க. ஸோ இனிமேல் என்னோட அடுத்த லைஃப்பை நோக்கி நான் போகணும் அப்படின்றது தான் நான் எடுக்க போகிற டெசிஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே என்ன அப்படின்னா தினேஷ் கண்டிப்பாக ரக்ஷிதா பற்றி பேச மாட்டார், ரக்ஷிதாவோட சேரணும்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்து திருமணம் பண்ணிப்பாரா இல்லை ரக்ஷிதா நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்களா என்ன அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, பை பை. உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்களுக்கு கனகராஜ்.